வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க, அதாவது சிவபுராணம் 96 வரி மாணிக்கவாசகர் வந்து சிவபெருமானை நோக்கி பாடினது. அதாவது அவர் நமக்காக நம்ம மனித மனதை மனசில் வச்சு பாடினது. அதோடைய அர்த்தம் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வரிக்கு வரி நான் அர்த்தம் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப நுணுக்கமான பகுதிகள், டச்சிங்கான பார்ட்டு, அதை பற்றி தான் இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பொறுமையாக நிதானமாக ரிலாக்ஸாக கேளுங்க. அதாவதுங்க, நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு மிகப்பெரிய பாக்கியம் இருந்தால் தான் தமிழ்நாட்டில் பிறக்க முடியும். எஸ்பெஷலி சவுத் சைடு இந்த ட்ரெடிஷ்னலான ஆன்மீகம், அதாவது நம்ம மகான்கள் சித்தர்கள், அதாவது உலகம் ஃபுல்லாக நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும், லைஃப்பை எக்ஸ்டர்னல் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டை என்ஜாய் பண்ணணும்னா நீங்கள் வெளிநாடு போகலாம். இப்போ சென்னையே அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. ஆனால் ஒரு ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு தட்ப வெப்பநிலை, தியானம், தவம், ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு இருந்துச்சு. அதனால தான் உலகம் ஃபுல்லாக இந்தியாவிலேருந்து பல பகுதிகள்லேருந்து இங்கே பல சித்தர்கள் மனிதர்கள் வந்து இங்கே சித்தர்களாக மாறினாங்க. பகவான் ஓஷோ, ஈவன் ஜெய கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் கூட அவங்கெல்லாம் மகான்கள் தான். ஆனால் அவங்களுக்கெல்லாம் கூட இங்கே இருக்கிற தமிழ் சித்தர்கள், இங்கே இருக்கிற இந்த சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், இதெல்லாம் வந்து யாரும் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களே ஒழிய, ரொம்ப இங்கே இருக்கிற நுணுக்கமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கே நிறைய பேர் அவருடைய கவனத்துக்கு போகலை. அதில் நம்மெல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம்னாலே நமக்கு ஒரு வாய்ப்பு. அது நமக்கு வந்து இப்போ நமக்கு இயற்கையாகவே வந்து முக்தி, மோட்சம், பிறவாநிலை, தியானம், தவம், இதெல்லாம் நம்ம ஜெனட்டிக்கலாகவே நம்ம முன்னோர்கள் எல்லாமே எப்படி வாழ்ந்தாங்கன்னா, இதெல்லாம் நான் சொல்லிட்டு தான் இதுக்குள்ளே போகணும். இல்லைன்னா இதை நம்ம சிவபுராணத்தை சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. அதாவது இயற்கையாக வாழ்ந்தாங்கங்க. பிடிச்சதை நல்லா சாப்பிட்டாங்க, நல்ல உழைப்பாக வாழ்ந்தாங்க. சாமி கும்பிட்றது ஆன்மீகம் கூட இப்போ மாதிரிலாம் இந்த யோகா, அந்த யோகா, ஆசிரமம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. சாதாரணமாக விவசாயம், குடும்ப வேலை, இதை மாதிரி நெசவு இதெல்லாம் பண்ணாங்க. இயற்கையாக சாமி கும்பிட்டாங்க, இது பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு முதிர்ந்த வயதில் இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். அவங்கெல்லாம் அந்த பிறவா நிலையை இயல்பாக அப்படியே அடைஞ்சாங்க. அதெல்லாம் ரொம்ப எதுவும் பெருசாலாம் அலட்டிக்கலை. ஒரு 60-70 வயசுக்கு மேலே அவங்களுக்கு அந்த ஆன்மீக அனுபவங்கள்லாம் வந்தது. அப்படியே குளிப்பாங்க, சாப்பிடுவாங்க, கிணத்தடியில் குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க, அப்படி உட்காருவாங்க. 80 வயசு 90 வயசு பார்த்தா அப்படியே டக்குன்னு அப்படியே சிவபுராணத்தை பாட சொல்லுவாங்க, அப்படியே உட்காந்துட்டே உயிரை விடுவாங்க. இதெல்லாம் ஒரு இயல்பாக எல்லார் வீட்லேயும் அப்படியே தூக்கத்திலேயே கஷ்டப்படாமல் உயிர் போகும். இப்படி ஒரு ஒரு பயங்கர ஞானவான்களாக வாழ்ந்தவங்க தான் நம்ம முன்னோர்கள். அது நம்ம ஜீன்லேயே இருக்கும். தமிழ்நாட்டில் இந்த மண்ணோட சுத்த வித்துன்னா இந்த ஞானம்ங்கிறது நம்ம ஜீன்லேயே இருக்கும். இந்த 7ஆம் அறிவு படத்தில் சொல்கிறாங்க இல்லையா, போதி தர்மர் வந்து ஒரு சீன் வரும். இவர் பார்ப்பாரு, டாங்லி வந்து உத்து பார்ப்பாரு, அவர் உடனே சூர்யா உத்து பார்ப்பாரு. அப்போ அவர் குருவுக்கு ஃபோன் பண்ணுறப்ப அவர் வந்து போதி தர்மருடைய ஜீன், குருவோட ஜீன், அதனால அவங்களுக்கு அந்த நோக்குவர்மம் வந்து பலிக்காது அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம ஜீன்லே சித்தர்கள், மகான்கள் தமிழ்நாட்டில் நம்ம பிறந்துட்டாலே நமக்கு வந்து ஞானம் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு, இயற்கையாகவே உண்டு. அந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நம்ம பணம் சம்பாதிக்கலாம், ஆடலாம், பாடலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் இருந்தாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கணும். அந்த ஞானம்ங்கிறத மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையில் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஃப்ளைட்டை வந்து நம்ம பஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சவன் எவ்வளோ கஷ்டப்படுவானோ, அந்த மாதிரி இந்த மனித உடல், மனித மனம்ங்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, இனப்பெருக்கம் பண்ணுறது, வாழ்க்கையை அனுபவிக்கிறது, அதுவும் ஒரு பகுதி, அதுவும் வேணும் தான். ஆனால் இன்னொரு பகுதி வந்து இந்த ஞானத்தை உணர்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. இந்த ஞானத்தையும் நீங்கள் அனுபவிக்கணும், வாழ்க்கையை அனுபவிக்கணும், ரெண்டும் வேணும். ஸோ அதில் வந்து நம்ம பல மெத்தட்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம சைவ சித்தாந்தத்தில் பார்த்தீங்கன்னா திருக்குறள், திருமந்திரம், திருவாசகம், இந்த மாதிரி பல நூல்கள், பல சித்தர்கள் வந்து இது பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபுராணங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னாங்க, இது வந்து 96 வரி. நான் இது அப்படியே எல்லாத்தையும் படிச்சுட்டே இருந்தால் இது ரொம்ப லாங் வீடியோவாக போயிடும். முடிஞ்ச வரைக்கும் நான் சிலது கட் ஷார்ட் பண்ணி படிக்கிறேன், சிலது நான் அர்த்தம் சொல்கிறேன். யாராவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம சொல்கிற அளவுக்கு இறைவன் நமக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. நம்ம பெரிய பண்டிட்லாம் கிடையாது. ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஞானம், ஆன்மீக ஆர்வம், நமக்கு கேள்விப்பட்டது, அதை வச்சு தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
அதாவதுங்க, நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க ஆகமம் ஆக நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அதாவதுங்க ஃபர்ஸ்ட் அந்த 5 வரியில என்னன்னா இறைவனை வாழ்த்துறாங்க. இறைவா சிவபெருமானே நீ வாழ்க, இறைவனை வாழ்த்துறது. அப்ப எடுத்த உடனே பாருங்க, இறைவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்றாங்க பாருங்க. ஒரு பெரிய டிஸ்டன்ஸே கிடையாது. மாணிக்கவாசகர் வந்து எப்படி நீ இறைவனை கும்பிடணும், எப்படி நீ இறைவனை ஈர்க்கணும்னு அவர் வந்து அப்படி பாடுறாரு நமக்காக வந்து அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. சில இடத்துலலாம் நுணுக்கமா போகணும். அதுதான் நான் சொல்ல வர்றது. வேகம்ங்கிறது ஆசைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுதான் வேகம்ங்கிறது. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. நம்ம எவ்வளவோ ஆசைப்படுறோம். இந்த ஆசையினால நம்ம துன்பப்படுறோம். ஆனாலும் நம்ம அதை உணர்றது கிடையாது. ஸோ அந்த ஆசையை கெடுத்து ஆட்கொண்ட வேந்தனடி. உனக்கு ஆசையும் கொடுக்குறாரு, அதை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்குறாரு. அதை அனுபவிச்சோன்னா அதனால உனக்கு ஒன்றும் கிடையாதுடா, வெறும் அது ஆசைங்கிறது இன்பம் தானே ஒழிய அதனால நிறைவு வராது அப்படின்னு அதை கெடுத்து நமக்கு புரிய வைக்கிறார். அதை தான் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பெஞ்சகந்தன் பெய்களுக்கு வெல்க. அதாவதுங்க, பிறவியை அறுக்கணும்னா நம்ம சைவ சித்தாந்தத்துக்குள்ள வரணும். இறைவனை சிவபெருமான்னா நீங்க வந்து சிவன்மன்னு நினைச்சுக்கூட, ஏக இறைவன், அந்த அருட்பெருஞ்சோதி பரபிரம்மம், நீங்க எதை வேணாலும் வச்சுக்கோங்க. நம்ம சைவ சித்தாந்தத்துல அதை சிவமா கும்பிடுறோம். அந்த சிவமா அவருக்கு மட்டும்தான் அந்த பிறவி வந்து பிறப்பை அறுக்கிறதுங்கிற வார்த்தையை போடுறாரு பாருங்க. சில இடத்துல மகான்கள் சில வார்த்தையை வந்து அது ஒரு பந்தம். ஒன்ஸ் இந்த பூமிக்குள்ள வந்துட்டோம்னா நமக்கு எல்லாத்து மேலேயும் அந்த அட்டாச்மெண்ட் வந்துடும். அதனாலதான் அதை அறுக்கிறது அப்படிங்கிறாங்க. பிறப்பறுக்கும் பெஞ்சகந்தன் பெய்கலர்கள் வெல்க. புறத்தார்க்கு செய்யாந்தன் பூங்கலர்கள் வெல்க. கரம் குவியார் உள்மையிலும் கோன்கலர்கள் வெல்க. சிரம் குவியார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி நேயத்தேன் என்ற நிமலடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. திரும்ப திரும்ப பிறவியை பற்றியே நிறைய இடத்துல பேசுவாங்க. இந்த பிறவிங்கிறது மாய பிறப்பு. அதாவது நீங்க ஒரு விஷயத்துக்காக உங்க வாழ்க்கையை ஆரம்பிப்பீங்க. ஏதோ ஒரு வேலை, சர்வைவலுக்காக ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் தேவை முடிஞ்ச பிறகும் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதாவது அதான் மாய பிறப்பு. நமக்கு ஒரு துன்பம்னு தெரியும், ஒரு மனிதரால துன்பம்னு தெரியும், ஒரு பொருளால் நமக்கு துன்பம்னு தெரியும், ஒரு பிஸ்னஸால ஒரு வேலையால துன்பம் தெரியும். இருந்தாலும் அதை இறுக பிடிச்சிட்டு விடவே மாட்டோம். திரும்ப திரும்ப அதுல நிறைவேறாத ஆசைகளோடயே நம்ம சாவுறோம். அப்ப என்ன ஆகுது, திரும்ப வந்து பிறக்கிறோம். ஐயோ சாவுறப்ப என்ன நினைக்கிறோம், ஐயோ இதாவது எவ்வளோ கஷ்டம் நமக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம ஆசையை விடாதனால திரும்ப பிறவி கண்டினியூ ஆகுது. அதனாலதான் அதை மாய பிறப்பு அப்படிங்கிறாங்க. மாயம்னா இல்லாதது இருக்கிற மாதிரி காட்டும், இருக்கிறது இல்லாத மாதிரி காட்டும். துன்பத்தை இன்பமா காட்டும், இன்பத்தை துன்பமா காட்டும், ஆன்மீகத்தை துன்பமா காட்டும். துன்பம் தரக்கூடிய விஷயத்த அதை வந்து அந்த பற்று, பணம், பொருள், இது மாதிரி விஷயங்களை வந்து இன்பமா காட்டும். அதுதான் மாய பிறப்புங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிறார் பெருந்தனையும் தேவனடி போற்றி அறாத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி. இது ரொம்ப ஒரு பெரிய வார்த்தை, எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவனருளாலே அவன்தாள் வணங்கி. அவருடைய அருள் இல்லாம சிவன் கோயிலுக்கு போக முடியாது, சிவபுராணம் படிக்க முடியாது, நீங்க வந்து தியான தவம் பண்ண முடியாது, தான தர்மம் பண்ணணுங்கிற அந்த அறிவு வராது, மகான்களோட இணக்கம் கிடைக்காது, சத்சங்கம் கிடைக்காது. ஸோ அதுதான் அவனருளாலேயே அவன்தான் வணங்கி. அவரே உங்களை ஈர்க்கணும். ஏய் நீ பக்குவமாயிட்ட அந்த உயிர் அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து உங்களை ஈர்க்கணும். அப்பதான் உங்களால வர முடியும். இந்த வீடியோ, இந்த ஆன்மீகம்லாம் உங்க கண்ணில் படுது. இந்த வீடியோன்னு இல்லை, எந்த உண்மையான ஆன்மீக வீடியோ உங்க கண்ணில் பட்டாலும், நீங்க கோயிலுக்கு போனாலும், சத்சங்கம் போனாலும், தியான தவம், நல்ல குருமார்களோட இணக்கம்லாம் உங்களுக்கு கிடைக்குதுனாலே உங்களுக்கு வந்து இறைவன் உங்களை ஈர்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அதான் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதன் ஓய வரைப்பன் யான். பிறவியை பத்தி சொல்லிட்டே வந்தாங்களா, இப்ப அடுத்தது வினையை பத்தி சொல்றாங்க பாருங்க. முந்தை வினை, நம்ம செய்த வினை, நம்ம பரம்பரையில செய்த வினை, இந்த பிறவியில் நம்ம செஞ்சிட்டு இருக்க வினை, முந்தை வினை. முந்தை வினை முழுவதும் ஓய, முந்தை வினை போற வரைக்கும் இந்த சிவபுராணத்தை சொல்லிட்டே இருக்கணும். அதாவதுங்க, சிவபுராணங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க நமச்சிவாய வாழ்க நாதன் அப்படிலாம் படிக்க கூடாது. நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அதாவது உங்களுக்கு என்ன ராகம் வருதோ அதை மாதிரி படிக்கணும். ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கலா நீங்க படிக்கிற மாதிரியே இருந்தாலும் பரவாயில்ல, படிங்க. படிக்க படிக்க வயசு ஆக ஆக இந்த மனிதர்களை பத்தி, இந்த உலகத்தை பத்தியும் உங்களுக்கு புரிய வைப்பாரு. அப்போ உங்களுக்கு இந்த பற்று போய் அப்படியே உடம்பெல்லாம் கண்ணீராகி உருகி 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 இது அப்படியே அடுத்த லெவல் போகும். இது
ஃபர்ஸ்ட் நீங்க எந்திரத்தனமா படிச்சாலும் தப்பு இல்ல. அது மாரி படிங்க. அதுதான் முந்தை வினை முழுதும் ஓய முந்தைய ஓய ஓய உரைப்பு நான் அத படிச்சுக்கிட்டே இருப்பேன் சிவபுராணம் முந்தை வினை முழுதும் ஓய அப்படிங்கிற மாரி. அப்புறம் அப்படி நெறைய வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பொல்லா வினையேன் புகழொன்று ஆரேன். பொல்லா வினை. வினைய வந்து திரும்ப இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க. முந்தை வினைங்கிறாரு, இங்க பொல்லா வினைங்கிறாரு. வினைங்கிறது சாதாரணமா நெனைக்காதீங்க. எந்த ஒரு மார்க்கத்திலயும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஆன்மீக முறைகள்லலாம் விதிய அனுபவிக்கணும், விதிய வழி எது? இப்படி இந்த மாரிலாம் நெறைய வரும். ஆனா நம்ம சைவ சித்தாந்தத்தில பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆ பொல்லா வினையேன். அதாவது வினைய வந்து ஜெயிக்க முடியும். விதிய ஜெயிக்க முடியும். விதிய மதியால வெல்ல முடியும். அது எப்பன்னா, இறைவன் அருளால தான். நீங்க சைவ சித்தாந்தத்தில திருவிளையாடல்ல பார்த்தீங்கன்னா, பிட்டுக்கு மண் சுமப்பாரு. இது மாரி நெறைய திருவிளையாடல். எல்லாமே பார்த்தீங்கன்னா, விதிய ஜெயிக்கிற மாரியே இருக்கும். இறைவன வந்து மார்க்கண்டேயருக்கு 18 வயசு. சிவலிங்கத்த போய் புடிக்கிறாரு. புடிச்ச உடனே என்ன ஆகுது? அவர் வயசு எக்ஸ்டெண்ட் ஆயி ஆயுள் அதிகமாகுது திருக்கடையூர்ல. அதுதான் நம்ம 60ஆம் கல்யாணம் அதெல்லாம் பண்றது. இதுல பாயிண்ட் என்னன்னா, உங்க வினை வந்து பொல்லா வினை. அதாவது நீங்க செய்த வினை ரெடியா உங்க மேலயே உட்கார்ந்துகிட்டு இருக்கும். அது எங்கேயும் இருக்குன்னு நெனைக்காதீங்க. உங்களுக்கு அதுக்கான பலன குடுக்கறதுக்கு ரெடியா உட்கார்ந்திருக்கும். அது எப்படி வேலை செய்யும்னே தெரியாது. இப்போ ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க ஃப்ளைட்ட மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் ஃப்ளைட்லேருந்து குதிச்சுட்டாரு. அப்ப அவங்களுக்கு அந்த வினை வேற மாரி வேலை செய்யுது. மீதி இருக்க அத்தன பேருக்கும் அது உள்ள உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அந்த வினைங்கிறது எப்படி வேணாலும் ட்விஸ்ட் ஆயி உங்க அறிவு, உங்க லாஜிக்கல், உங்க சயின்ஸ வச்செல்லாம் உங்க விதியில இருந்தெல்லாம் நீங்க தப்பிக்க முடியாது. ஃபுல் சரண்டர் டூ காட். இறைவன்ட்ட நீங்க முழுசா சரணடையணும். சிவபெருமான் பார்த்து உங்களுக்கு உங்களுடைய குணங்களையும், உங்களுடைய மனமாற்றங்களையும், உங்க தர்ம காரியங்களையும் பார்த்து இறைவன் மனமுருகி விதிய வந்து ஒரு விலக்கு குடுப்பார். ஒரு சின்ன பிரச்சனையோட அத முடிச்சு வைப்பார். அதுதான் வந்து பொல்லா வினையேன் புகழென்றாரேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, புல்லாய், பூடாய், புழுவாய், மரமாய், பல்விருகமாய், பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லரசராய், முனிவராய், தேவராய், செல்லான் இருந்த தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கன்று இன்று வீடு உற்றேன். இது சாதாரண வரி இல்லைங்க. அதாவதுங்க மனுஷன் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தோடனே மனித பிறவி கிடைக்காதுங்கிறாங்க. அதுதான் அன்னை அவ்வை தாய் சொல்றது. அரிது அரிது மானிடராய் பிறப்பதரிது அப்படின்னு. அதாவது நீங்க மனித பிறவிக்கு முன்னாடியே பல லட்சம் பிறவி ஓரினம், ஈரினம் அந்த மாதிரி மிருகங்கள், பறவைகள், பட்சிகள் இந்த மாதிரிலாம் பிறந்து கடைசியா தான் உங்களுக்கு இந்த மனித பிறவிங்கிறது கிடைக்குமா. அதனால அததான் சொல்றாரு. எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். இதா பிறந்தேன், அதா பிறந்தேன், இதுல ஆசையா, இதுல ராஜாவா இருந்தேன், இதுல முனிவரா இருந்தேன். இப்படியெல்லாம் இந்த கடைசியா எனக்கு எல்லா ஆசையும் அனுபவிச்ச பிறகு, அதாவது எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படிங்கிறாரு. அதாவது மாறி மாறி பல பிறவி. ஒரு பிறவி முடியிறப்ப இந்த ஆசையை அனுபவிச்சோன்னா, நம்ம அதுல நிறைவடைறது கிடையாது. இது முடிஞ்சோன்னா, ஆஹா இப்படி ஒரு ராஜா மாதிரி இருந்தா, ஒரு ராணி மாதிரி பிறந்தா எப்படி இருக்கும்? இன்னும் ஒரு பெரிய ஆபீசர் மாரி நமக்கு வேலை கிடைச்சா எப்படி இருக்கும்? இப்படின்னு நம்ம ஆசைகள் வந்து பலவிதமான பிறவிகளை நோக்கி அந்த ஆசை தான் காரணம். ஆசைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆசை தான் நம்ம பிறவிக்கு காரணம். ஸோ அந்த ஆசை வந்து பல பிறவியை ஏற்படுத்தி, அதனால பல பிறவி திரும்ப அந்த ஆசையை அனுபவிச்சோன்னா, அதுலேருந்தும் நமக்கு திருப்தி அடையாம, அதுலேருந்து இன்னொரு ஆசை. இப்படி பிறந்து பிறந்து கடைசியில உன்னுடைய திருவடி கண்டு இன்று வீடு உற்றேன். நீ தான் என்னுடைய வீடு. நீ தான் என்னுடைய இது. இந்த ஆசையோ, அந்த ஆசையோ, இந்த பதவியோ, இந்த பணமோ, இது என் வீடு கிடையாது. உன்னுடைய திருவடி தான் என்னுடைய கடைசி வீடுன்னு கடைசியா பல பிறவி எடுத்து எடுத்து முனிவராய், தேவராய், பேயாய் எல்லாமா இருந்து கடைசியில தான் அது புரியுது. கிளைமேக்ஸ். நம்ம சைவ சித்தாந்தம்னா கிளைமேக்ஸ். இங்க எல்லாத்தையும் பிறந்த கடைசியா இதுதான் ஃபைனல் இது அப்படிங்கிறது நமக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி மாணிக்க வாசகர் அதை உருகி உருகி பாடணும். புல்லாய், பூடாய், புழுவாய், மரமாய், பல்விருகமாய், பறவையாய் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். கடைசியில் திருவடிக்கண்டு அந்த ஊன் உருகி அந்த பாட்டு பாடணும். அதுதான் அதுல விஷயமே. அது ஒரு மெல்ட்டிங் இருக்கணும். அந்த வயசாக ஆக அந்த சிவபுராணம் சொல்ல சொல்ல உய்யன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தானே இப்படியே வந்துகிட்டே இருக்கு. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்ல அறிவு. அஞ்ஞானம்ங்கிறது மனுஷனுக்கு சாதாரண இது கிடையாது. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நல்லதை கெட்டதா காட்டும், கெட்டதை நல்லதா காட்டும். உங்களுக்கு அஞ்ஞானம் இருந்தாலே ஞானம் இருக்கணும். ஞானத்துக்கு ஆப்போசிட் அஞ்ஞானம். ஞானம்னா என்ன? எது நல்லது எது கெட்டது.
எந்த அளவுக்கு நான் ஆசைப்படணும், எந்த அளவுக்கு என் தேவைய நான் இது பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த நல்லது, கெட்டத பிரிச்சு பார்க்கிறது தான் ஞானம். அஞ்ஞானம்ங்கிறது அதுக்கு நேர் எதிரு. தேவையில்லாம நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள நம்ம வாழ்க்கைக்கு தேவையோ, இல்லையோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதான் அஞ்ஞானம். அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்ல அறிவே. அவர் தான் அறிவா வந்து உங்க மண்டைக்குள்ள வந்து எது தெளிவுன்னு காட்டணும். அது மாரி மாற்றம் மற ம ம ம மாற்றம் மனம் கலிய நின்ற மறையோனே. மனம் கலியணும். அத சொல்றாரு பாருங்க. மைண்ட் அததான் ஓஷோ சொல்றாரு. மனம் என்னைக்கு நிக்குதோ, அன்னைக்கு தியானம் ஆரம்பிக்கும் அப்படின்னு. அதுதான் ஜே.கே. ஓஷோலாம் சொல்றாங்க. யுவர் மைண்ட் ஷுட் பி ஸ்டாப்டு. அததான் உண்மைங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்கங்க. உலகத்துல ஓஷோ சொன்னாலும், ஜே.கே. சொன்னாலும், நம்ம தமிழ் சித்தர்கள் சொன்னாலும், உண்மைங்கிறது யுனிவர்சலா ஒண்ணு தான். எல்லாரும் ஃபைனலா ஒரே விஷயத்த தான் சொல்லுவாங்க. மைண்ட்ல இருக்கிற எண்ணங்கள், தாட்ஸ் என்னைக்கு ஸ்டாப் ஆகுதோ, அன்னைக்கு தான் உங்களுக்கு நிம்மதி வரும், தியானம் வரும் எல்லாமே. அதுதான் மாற்றம் மனம் கலிய நின்ற மறையோனே அப்படிங்கிறாங்க. அப்புறம் மங்கள புலன் அனைத்தும் வஞ்சனை செய்யன்னு ஒரு வார்த்தை வரும். புலன்கள் வந்து உங்களுக்கு நல்லது செய்யும்னு நினைக்கிறீங்களா? இப்ப கண்ணு, காது, மூக்கு, வாய். இப்ப கண்ணால ஒண்ணு பார்க்குறீங்க. நல்லா இருக்கு. இப்ப நீங்க ஏதோ ஒரு தின்பண்டத்த பார்க்குறீங்க. கண்ணுக்கு நல்லா இருக்கு. ஒரு ட்ரெஸ்ஸ பார்க்குறீங்க. கண்ணுக்கு நல்லா இருக்கு. பட் அது உங்க உடம்புக்கு ஒத்துக்குமா? அத வாங்குறதுக்கு வசதி இருக்கா? இது மாரி உங்களுக்குள்ள அந்த ஒரு கம்பேரிசன் இந்த ஏஜுக்கு நமக்கு அது இதாகுமா? அந்த புலன்கள் வந்து என்னைக்குமே உங்களுக்கு வஞ்சனை தான் செய்யும். அதுதான் மங்கள புலன் அனைத்தும் வஞ்சனை செய்ய அப்படின்னு சொல்றாரு. புலன்கள் வந்து உங்கள ஏமாத்தும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. புலன் வழியா அனுபவிக்கிறது நீங்க தான். புலன்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட். கண்ணு, காது. கண்ணு வழியா பார்க்கல. கண்ணு வழியா பார்க்குறோம். ஆனா கண்ணா மூலமா பார்க்கல. அது ரொம்ப நுணுக்கமான பகுதி. பட் அதுக்குள்ள நம்ம போ வேண்டாம். விலங்கு மனத்தால் விமலா அப்படிங்கிறாரு. உண்மைதான். மனுஷன் வந்து இதுக்கு வந்து சயின்ஸும் அதான் சொல்லுது. மிருகத்திலேருந்து தான் மனிதன் வந்தான். ஆன்மீகமும் அதான் சொல்லுது. பல லட்சக்கணக்கான மிருகங்களுடைய அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சி தான் மனிதன். அததான் சொல்றாரு. நம்ம மனசுல இன்னும் விலங்கு குணம் இருக்கும். விலங்கு குணம் இருக்கிறதுக்கு என்ன என்ன ப்ரூஃப்னா, பழி வாங்குறது பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்றது, அந்த ஒரு வேகம், அந்த ஒரு விறுவிறுப்பு, அந்த ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் மிருக குணங்கள் தான். பொறுமை, நிதானம் அதெல்லாம் டிவைன் குவாலிட்டீஸ். ஸோ அந்த விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அந்த விலங்கு மனசோட தான் நான் உனக்கு கும்பிடுறேன் சாமி. இன்னும் எனக்கு பக்குவம்லாம் வரல அப்படின்னு உருகி மெல்ட் பண்றாரு. அப்படியே இல்ல சிவலிங்கத்தை பார்த்து, ஈசனை பார்த்து. ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனை. எனக்கு பிடிச்ச சிவபுராணத்திலே இது ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அதாவது ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு, அதாவது அந்த நாய் மாதிரி மனித மனதை சொல்றாரு. நாய் எப்படி இங்க போவோம், அங்க போவோம், இப்படி மேயும், அப்படி பெய்யும். அப்படியே அந்த மிருக குணங்களோட நான் அப்படியே சுத்திட்டு இருக்கிறேன். ஆனா நீ தாயோட தயாவான கருணை. அம்மா தான் எதுனாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, மன்னிப்பாங்க. தாயோட தயாவான கருணை. அதோட நீ என்னை எடுத்து உன் பக்கம் ஈர்த்துக்கிற. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனை. பாசம் பற்று அறுக்கணும். பாசம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சாகிறப்ப கூட என் பேரனை பார்த்துக்கிட்டே சாகணும், பேத்தியை பார்த்துக்கிட்டே சாகணுங்கிறது ஒரு பவுண்ட்ரி. அது ஒரு பவுண்ட்ரிக்குள்ள வாழ்றது. நான், என் குடும்பம், இதுதான் நான், என் பசங்க தான் நான்கிறது. அது ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேல அது விரிவடையணும். விரிவடைஞ்சு உலகமே ஒண்ணுதான். எல்லாருமே ஒரு 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 இடத்துல இருந்து தான் வந்தோம். திரும்ப அதே இடத்துக்கு தான் போறோம். இப்ப சும்மா இது ஒரு விளையாட்டு அவ்வளவுதானே ஒழிய எல்லாருமே ஒண்ணுதான். இவங்களும் எந்த உயிர் கஷ்டப்பட்டாலும் அது நம்ம உயிர் தான். இவங்க வேற, நம்ம வேற. நமக்குள்ள அந்த டிவிஷன்ஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த டிவிஷன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் பாசம். அதாவது இப்ப நான் என்னுடைய குடும்பம் சம்பந்தப்பட்டவங்க கஷ்டப்படுறதப்ப மட்டும் நம்ம கஷ்டப்படுறதுங்கிறது பாசம். அது ஒரு நிலை. நீங்க இறைநிலை நோக்கி போறீங்க, மனம் விரிவடையுது அப்படின்னா, நீங்க பாசம்ங்கிற நிலையிலேருந்து அன்புங்கிற நிலைக்கு போகணும். அன்புங்கிறது வேற, பாசம் வேற. பாசம்ங்கிறது ஒரு டிவிஷன், ஒரு எல்லைக்கு உட்பட்டது. அன்புங்கிறது பறந்து விரிஞ்சது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். எந்த ஒரு மொழியில சொன்னாங்களா எனக்கு தெரியல. நம்ம மொழியில மட்டும்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர். தமிழ் இனம். அதாவது அந்த ஞானம் வந்தாதான், தமிழ் இனம் மட்டும்தான் ஏன் இனம்னு சொல்லல பாருங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அதாவது எதுவுமே பார்த்தீங்கன்னா, வாழ்க வையகம் வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். உலகம் நல்லா இருக்கணும். உலக மக்கள் நல்லா இருக்கணும். அப்படிங்கிற அந்த அந்த எண்ணங்கள் எப்போ வரும் அப்படின்னா, பாசம்லேருந்து அன்புக்கு போகணும். அததான் ஒரு பாசம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே அப்படிங்கிறார். பாசத்திலேருந்து அடுத்த நிலைக்கு நம்மள கொண்டு போறாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, இன்பமும் துன்பமும் இல்லானே. இறைவனுக்கு இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. அந்த அந்த நம்ம இறைவனை கும்புறப்ப நமக்கும் அந்த நிலை வரும். அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே வராரு. அப்புறம் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட பெருமானே. அதே வார்த்தை தான். அவர் தான் நம்மளை இழுக்க முடியுமோ ஒழிய, நம்ம போய் அவரை நோக்கி போக முடியாது. அந்த பக்குவம் வர்றப்ப
இறைவன் நம்ம தன்னை நோக்கி இழுத்துப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, "அல்லல் பிறவி அறுப்பானே" அப்படின்னு வரும். அல்லல் பிறவி எப்படி சொல்றாரு பாருங்க. ஆஹா! அருமையான பிறவி. ஜாலியா சாப்பிடலாம், ஜாலியா எல்லாம் அனுபவிக்கலாம். அப்படி சொல்லல. இது அல்லல் பிறவி அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம துன்பப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் டெய்லி. ஆனா நம்ம அத உணர்றது கிடையாது. துன்பத்திலே இருந்து இருந்து துன்பமே நமக்கு இன்பமா தெரியுது. அந்த அளவுக்கு நம்ம அதோட பழக்கப்பட்டு, பந்தப்பட்டு சிக்கிட்டோம். அததான் அவர் சொல்றாரு. "அல்லல் பிறவி" அப்படிங்கிறாரு. அல்லல் பிறவி. இந்த பிறவியே அல்லல். அல்லல் பிறவியே அறுப்பானே அப்படிங்கிறாரு. எல்லா வார்த்தையும் எப்படி ஷார்ப்பா யூஸ் பண்றாரு பாருங்க. இந்த பிறவி என்னும் பெரும் நோயிலிருந்து என்ன அறுக்கிறது அதுதான். அதாவதுங்க நம்ம சைவ சித்தாந்தம்ங்கிறது ஒரு ஃபாஸ்ட் ஜெட்ல போற மாரி அது. இறைவனை நோக்கி போற ஒரு ஃபாஸ்ட் ஹை ஜெட். நேரா டு த பாயிண்ட்டுக்கு வந்துருவாங்க. சகல ரகசியமும் போற்றி திரு சிவபுராணம், திருமந்திரம், திருவாசகத்துல எல்லாமே இருக்கு எல்லாமே. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஏதோ ஒரு அணில் ராமாயணத்துல வந்து உதவுற மாரி ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். என்னை விட அருமையா எத்தனையோ விளக்கங்கள் சித்பவானந்தர்லாம் கொடுத்துருக்காங்க. என் அனுபவத்துக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சும்மா ஷேர் பண்ணேன் அவ்வளோதான். அதனால சிவபுராணம் டெய்லி படிங்க. படிக்க 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 மனம் உருகி உயிரோட்டமா படிக்கணும். ஒரு ஹார்ட் மெல்ட்டிங்கா படிக்கணும். அப்படி படிச்சுட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஞானம் பக்குவங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த மாணிக்க வாசகரும், சிவபெருமானும் உங்களுக்கு குடுப்பாரு. இன்னும் நெறைய நல்ல விஷயங்கள பத்தி பேசுவோம். இப்போதைக்கு இந்த பதிவு போவோம். வாழ்க வளமுடன்.